வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த யூடியூப் சேனலில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் வழங்க திட்டமிட்டுள்ளோம். குறிப்பாக தமிழ், கணிதம், ஆங்கிலம், சமூக அறிவியல் பாடங்களுக்கும், அதே போலவே பள்ளி மாணவர்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளான NMMS, NTSC மற்றும் ட்ரஸ்ட் எக்ஸாம், இந்த தேர்வுகளுக்கு தேவையான பாடக்குறிப்புகளையும் விளக்கங்களையும் கொடுக்க திட்டமிட்டுள்ளோம். அதே போலவே TNPSC, ரயில்வே எக்ஸாம், TN போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் அன்பர்களுக்கும் பயனுள்ள பாடக்குறிப்புகளும் எளிய வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் இங்கு வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் யாரேனும் சிலராவது பலனடைந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு படத்திற்கு செல்லலாம். Let's understand, my dear friends. Today we are going to learn about the poem Life by Henry Van Dyke. Come on, அந்த லெசனுக்குள்ளே என்ன இருக்கும், போயமில் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி let's learn about author. இந்த போயமோட ஆத்தர் பேர் ஹென்ரி வான் டைக். அவர் 1852 பிறந்தார். 1933 he was no more. So he was an American author, poet, educator and clergyman. ஸோ இவர் ஹென்ரி வான் டைக்குங்கிறவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர்னா தெரியும், ஆசிரியர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ he wrote many books. போயம் எழுதினாலும் அவங்களுக்கு பேர் போயட். எஜுகேட்டர்னா கற்பிப்பவர். ஸோ ஒன் ஹூ எஜுகேட் இஸ் கால்ட் எஜுகேட்டர். சரி, டீச் பண்ணால் அவங்களுக்கு பேர் டீச்சர், ப்ளே பண்ணால் பிளேயர் அப்படின்னும். அதே போல் எஜுகேட் பண்ணுறவங்களுக்கு பேர் எஜுகேட்டர். அண்ட் கிளர்ஜிமேன். இந்த கிளர்ஜிமேனுங்கிறது ஹீ இஸ் எ ப்ரைஸ்ட் ரிலீஜியஸ் சம்மந்தமான, மத சம்மந்தமான ரிச்சுவல்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு பேர் தான் கிளர்ஜிமேன். தென் ஹீ சர்வ்ட் அஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899 and 1923. So almost 24 years he worked as a professor of English literature. எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னா at Princeton University. He was elected to the American Academy of Arts and Letters and received many other honors. ஸோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அந்த ஒரு அமைப்புக்கு இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய அவார்ட்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்காரு, நிறைய ஹானர்ஸும் ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இது இது போயட்டை பற்றியான ஒரு சின்ன ஜிஸ்ட்டு. இப்போ போயமை பற்றி பார்ப்போம். அபவுட் த போயம். ஆக்சுவலாக இது சானட் அப்படி சொல்லுவாங்க. சானட்னா என்னது, அது எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை பார்த்துட்டு அப்புறமா போயமுக்கு போவோம். The word sonnet is derived from the Italian word sonetto, which means a little song or small lyrics. சிம்பிளாகவே இருக்குது. சானட் அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்டு. அதோட மீனிங் ஒரு சின்ன பாட்டு, இல்லை ஸ்மால் லிரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இன் போயட்ரி a sonnet has 14 lines. ரொம்ப ஈஸி. இது ஒரு 14 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போயம். அண்ட் இஸ் ரிட்டன் இன் iambic pentameter. iambic pentameter அப்படின்னா a line with 10 syllables. ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் 10 சிலபிள் இருக்கும். சிலபிள் அப்படின்னா ஸ்பீச் யூனிட். ஒரு சிலபிளுக்குள்ளே ஒரு வொவல் சவுண்ட் இருக்கும், அதுதான் ஒரு சிலபிள் அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு பார்ட் இருக்குது, ஒரு ஸ்பீச் யூனிட் இருக்குது, அந்த ஸ்பீச் யூனிட்டுக்குள்ளே ஒரு வவல் சவுண்ட் இருக்கும் அப்படின்னா அது ஒரு சிலபிள். அந்த மாதிரி இந்த போயம் எவ்ரி லைன் ஹஸ் 10 syllables. அசென்டட் அண்ட் எவ்ரி செகண்ட் பீட். ஸோ ஒரு செகண்ட் பீட்டையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அசென்ட் பண்ணி படிப்பாங்க. த ஃபஸ்ட் 8 lines ஆஃப் த சானட் இஸ் known as octave. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இட் ஹஸ் 14 lines அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸுக்கு பேர் ஆக்டிவ். அந்த லாஸ்ட்டு 6 lines இஸ் known as sestet. கடைசி 6 லைனுக்கு பேர் செஸ்டேட் அப்படி சொல்லுவோம். சானட் கேன் பி கேட்டகரைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரைம் ஸ்கீம். ஸோ ஒரு சானட்டுக்கும் ஒரு ரைம் ஸ்கீம் இருக்கும். அந்த ரைம் ஸ்கீமை பேஸ் பண்ணி சானட்டை வகைப்படுத்தியிருப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. Read the poem, listen it, then I will explain the meaning of every sentence. Let me but live my life from year to year with a forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart
that pays its toll to youth and age and travels on with cheer. பாருங்கள், let me but live my life from year to year. நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், எவ்ரி லைன் ஹாஸ் 10 syllable அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லைன் பாருங்களேன், let 1 syllable, me 2nd syllable, but 3rd syllable, live 4th syllable, my ஒரு syllable, life ஒரு syllable, from ஒரு syllable, year ஒரு syllable, to ஒரு syllable, year ஒரு syllable. ஸோ ஒரு லைனில் 10 syllable இருக்குது. சிலபிள்ங்கிறது ஸ்பீச் யூனிட்டி சொல்கிறார். ஸோ நீங்கள் எந்த லைன் செக் பண்ணாலும் இட் ஹஸ் 10 syllable. ஓகே, இப்போ மீனிங் பார்ப்போம். லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் அப்படின்னா, லெட் மீ லீவ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விடுங்க. ஃப்ரம் இயர் டு இயர், நான் காலங்காலமாக எப்படி வாழ்ந்தனோ அந்த மாதிரி என்னை வாழ விடுங்க. இப்போ காலங்காலமாக எப்படி வாழ்ந்தீங்க? வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஃபார்வர்டு ஃபேஸ் அப்படின்னா முன்னோக்கிய பார்வை. முன்னோக்கிய பார்வைனா வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கிறோமோ, என்ன நிலையில் இருக்கிறோமோ அதை விட அடுத்த நாள் பெட்டராக இருக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ விடுங்க. அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங் டு டூ சம்திங், ஏதாச்சும் ஒன்று செய்யணும், ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்குது பாருங்கள், அந்த ஆன்மா இருக்குது பாருங்கள், அதுதான் சோல். அந்த எண்ணத்தோடு வாழ விடுங்க. நாட் ஹரிங் டு, ரொம்ப அவசரப்படலாம் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு உங்களுடைய ஃபார்வர்டு ஃபேஸ், அதுக்காக நீங்கள் அன்ரிலக்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்க. ஸோ 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், டிகிரி முடிக்கணும், தென் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். பட் அவசரப்பட வேண்டாம். அதான் சொல்கிறார், நாட் ஹர்ரிங் டு, ஹர்ரி பண்ண வேண்டாம். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதே நேரத்தில் உங்களுடைய கோல் இருக்குது பாருங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற கோல்லேருந்து டிவியேட் ஆகக்கூடாது. டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படி ஆகக்கூடாது. அடுத்து சொல்கிறாரு பாருங்கள், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இந்த டிம் பாஸ்ட். இந்த டிம் பாஸ்ட் கடந்த காலத்தில் டிஸப்பியர் போன விஷயத்தை பற்றி, மறைஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்போ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஸோ பாஸ்ட் இஸ் ஓவர், வி காண்ட் ரெக்கவர் இட். அதை நமக்கு திரும்ப கொண்டு வர முடியாது, அது முடிஞ்சு போனது. ஸோ அதை நினச்சி மார்னிங் பண்ண வேண்டாம். மார்னிங் அப்படின்னா புலம்புறது, அழுவுறது, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ நாட் ஹரி பண்ண வேண்டாம். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல்லேருந்து விலக வேண்டாம். அதே போல் நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இந்த டிம் பாஸ்ட். டிம் பாஸ்ட்னால் கடந்த காலத்தில், பாஸ்ட்னா தெரியும் கடந்த காலம், டிம் பாஸ்ட்னால் கடந்த காலத்திலே ஒரு கசப்பான ஒரு நேரம், ஒரு மோசமான நேரம், பேட் டைம்ஸ், அதை நினச்சாலும் இப்போ நீ கவலைப்பட வேண்டாம். நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் நமக்கு என்ன கொண்டு வர போகுது அப்படின்ற பயத்தில் நாட் ஹோல்டிங் பேக். நீ ஃபார்வர்டு ஃபேஸ் சொன்னீங்க இல்லையா, அதை பின்னாடி வந்துடக்கூடாது. ஹோல்டிங் பேக்கில் ஹோல்ட் ஆகிடக்கூடாது, நின்றக்கூடாது. ஸோ ஒரு நாளும் முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பட் எப்படிங்க இருக்கணும் அப்படின்னா, பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், முழு மனசோட சந்தோஷமாக, ஹாப்பி ஹார்ட், தட் பேஸ் இஸ் டால் டு யூத் அண்ட் ஏஜ். அதுதான் நம்முடைய யூத்லேருந்து வயசாகிற வரையிலும் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணும். தட் பேஸ், நமக்கு என்னெல்லாம் பே பண்ணதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் ட்ராவல் ஆன் வித் சேர்னா ஹாப்பியாக, சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த poem. முன்னாடி சொன்னேன் இட் ஹஸ் 2 parts அப்படின்னு, ஆக்டேவ் அண்டு செஸ்டேட் அப்படின்னு. ஸோ ஃபார் வி டெல்ட் ஆக்டேவ். இப்போ செஸ்டேட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். ஸோ லெட் த வே wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. என்ன சொல்கிறா பாருங்கள். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். நாம் போகக்கூடிய வே இருக்குது பாருங்கள், அந்த வழி இருக்குது பாருங்கள், அது ஹில்லாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். அப் த ஹில் ஆர் டவுன், ஒரு மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை கீழே போகிற மாதிரி இருக்கலாம். வாழ்க்கைங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது தானே. ஓவர் ரஃபாக ஸ்மூத், ரஃப்பான பாதையாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்மூத்தான பாதையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் த ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட பயணம் இருக்குது பாருங்கள், அது வில் பி ஜாய்ஃபுல், சந்தோஷமாக இருக்கணும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். ஸ்டில் இன்னமும் நான் என்ன சீக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா,
நான் இன்னுமே என்ன தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வாட் ஐ சாட், நான் என்ன சாட் பண்ணுறேன், ஒரு பையனா பட் எ பாயா நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஒரு பையனாக இருக்கும்போது எனக்கு அதான் கிடச்சிது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அது எனக்கு இப்போ வேணும். ஹை அட்வென்ச்சர்ஸ் வேணும், பெரிய நல்ல நல்ல சாகசங்களை பண்ணியப்போ சின்ன வயசில், அது செய்யணும். அண்ட் க்ரோன்னா ப்ரைஸு, நம்ம செய்யக்கூடிய நல்ல செயலுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கும், நமக்கு ஒரு ஹை பொசிஷன் கிடச்சிருக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு. அதெல்லாம் இப்போ எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ். என்னுடைய இதயத்தில் அதுக்கான தைரியம் இருக்குது. எதுக்கான தைரியம் அப்படின்னா, ஆஃப் த questோட மீனிங் வந்து லாங் சர்ச், ரொம்ப நாளாக தேடுற ஒன்று, தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அப்போ ரொம்ப நாளாக தேடினா தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்றத கூட தேட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அந்த ஹோப், நான் நம்புகிறேன், நான் போகக்கூடிய பாதை இருக்குது பாருங்கள், ரோடு இருக்குது பாருங்கள், அதோட எவ்ரி டர்ன், ஒரு டேர்னுமே வில் பி த பெஸ்ட், சிறந்த திருப்பங்களாகவே இருக்கும், சிறந்த திருப்பங்களாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிச்சிருக்காரு ஹென்றி வான் டைக். பட் லைஃப் எப்படி லீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நமக்கு க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 40 லைன்ஸாக இருக்குது, 2 பார்ட்ஸு, ஆக்டிவ், செஸ்டேட், ரைம் ஸ்கீமாக பாருங்கள், ஒரு லைனும் என்ன மாதிரி சிலபிள் இருக்குதுன்னு பாருங்கள். சில அன்னோன் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ வித் திஸ் we will wind up today. We'll meet you again in another class. Thank you guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.